ஏய் நில்லு. ஏய் போலீஸ் வந்திருக்கு. தப்பிச்சு போயிடு. ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிடு. பிரியங்கா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தப்பிச்சு வந்துட்டான். அவளை கொண்டு போய் சேர்க்கணும். பிரியங்கா பைத்தியம் இல்ல. அவளை கூட்டிட்டு போக விட மாட்டேன். கதவு உடைங்க. சீக்கிரம். ஒரு பொம்பளை என்கிட்டே ஆட்டம் காட்டுங்க. மரியாதையா வந்து இல்ல இழுத்துட்டு போக வேண்டியிருக்கும். சபாஷ். ரொம்ப சின்சியரா வேலை செய்யற போல இருக்கு. போய் ஒரு பொம்பளை கிட்ட உங்க வீரத்தை காட்டுறிய. நீ இன்னும் மாறவே இல்லையா? பொம்பளைகளை அராஜகம் பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கி அதுக்கு ஒன்ன தலைவரா போடலாம் போல இருக்கு. அப்படி பண்ணிட்டா இருக்க வேலை இல்லாம போயிடுங்கிறதுக்காக தான் ஒன்னு இன்ஸ்பெக்டரா வச்சிருக்காங்க. வந்த வழியா ஓடி இருப்போ. அதேங்கப்பா, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா பண்ணிருக்க. தண்ணி இருக்குதுல விட்டாச்சா? ஆமா, நீ கருப்பு கோட்டை தூக்கி போட்ட லாயர் தானே? சட்டமெல்லாம் மறந்துருக்குமேப்பா. இதுக்கு பேரு அரெஸ்ட் வாரண்ட். நீ தள்ளிக்க, அந்த பொண்ணை நான் கூட்டு போனோம். ஹலோ, நீ கையில ஆட்டிட்டு இருக்கிய கவர்மெண்ட் பேப்பர், அதே மாதிரி இன்னொரு துண்டு என்கிட்டே இருக்கு. ஸ்டே ஆர்டர். இது இருக்கிற வரைக்கும் நீ பிரியங்கா அரெஸ்ட் பண்ண முடியாது. எப்படி மறந்து போன சட்டத்தை மறுபடியும் புதுப்பிச்சுட்டேன்னு பாக்குறியா? போ, யாருக்காக நீ ஜாலரா போடுறியோ அவங்களோட சேர்ந்து புதுசா ஏதாவது திட்டம் போடு. உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கிறேன். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். நீ ஒரு சாதாரண வக்கீல், என்கிட்டயே சவால் விடுறியா? இங்க பேர் ரவி, மலை தடிக்கு மனுஷன் விழறதில்ல, சின்ன கல் தடிக்குதான். பாத்தியா, இப்பதானே சொன்னேன். அர்ஜுன், என்ன ரவி? போடா, இங்க வேடிக்கை வச்சு போடா. போ, அழாது. இனிமே அழ போறது அவங்கதான். அந்த பைத்தியம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்துட்டா இனிமே பைத்தியம் பிடிச்சி நாம தான் அலைய போறோம். என்னவோ அவளுடைய கதையை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேயே முடிச்சிடுறேன்னு தலைய வெட்டிக்கிட்டு சொன்னாரு வக்கீல் சாரு. இப்ப என்ன ஆச்சு? அவ கதையை மாத்தி எழுத ஆரம்பிச்சிருக்கிறான் அர்ஜுனன் ஒருத்தன். கொஞ்சம் பேசாம சும்மா இருக்கீங்களா? அவன் பொண்டாட்டி கேஸ்ல அவனை தோக்கடிச்சு அவன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி ஹைகோர்ட்ல ஒரு கட்டிடம் இருந்ததையே மறக்க வச்சு விரட்டி அடிச்சவன் நான். மறுபடியும் அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். எப்படி நடந்தது பாருங்க, பாருங்க. நேத்து கூட நல்லாதான் இருந்தா. நாளைக்கு ஆபரேஷன் நடக்க போகுதுன்னு கூட சொன்னா. அவளால வலி தாங்க முடியாம பாவம் தற்கொலை செஞ்சுட்டான். இல்ல, கங்கா தற்கொலை பண்ணிக்க மாட்டா. நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, போய் சொல்ல இருக்கு. இது அவ கைப்பட எழுதின லெட்டர். செத்து போன கங்காவோட கையில இருந்தது. இப்பதான் எடுத்தேன். சார் என்ன பொய்யா சொல்ல போறாரு? அவர் எழுதியிருக்க லெட்டர், சாரி, வச்சிருக்க லெட்டரை படிங்க, கேப்பமே. இனிமே என்னால வலி தாங்க முடியாது. வலி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நான் என் விருப்பப்படியே தற்கொலை பண்ணிக்கிறேன். இது கங்கா எழுதின லெட்டரே இல்ல. கங்காவுக்கு எழுத படிக்கவே தெரியாது. என்ன உளற? இந்த லெட்டர் கையில தான் இருந்துச்சு. நீங்க தான் உளர ஆரம்பிச்சிருக்கீங்க மிஸ்டர் ரவி. இந்த லெட்டர் கங்காவோட கையில இருந்துச்சுன்னு சொல்றீங்க. கங்கா கை ரத்தக்கரையா இருக்க. இந்த பாருங்க, ஆனா இந்த லெட்டர்ல ஒரு துளி ரத்தக்கரை கூட காணோம். எப்படி? இந்த மாதிரி தாறுமாறான கேள்விகளுக்கெல்லாம் நீ கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். உன்னை வச்சே இதே மாதிரி ஒரு லெட்டரை கோர்ட்ல எழுத வைப்பேன். அதனால இப்பல இருந்தே உன் கையெழுத்தை மாத்தி எழுத கத்துக்க. அர்ஜுன், நீ அனாவசியமா ஒரு கடமை தவறாத போலீஸ் அதிகாரியை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்க. இதனால என்ன தெரியுமில்ல? தெரியும் மேன்.
உன்ன தெரியும், உன் கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை தெரியும், அதுல நடக்கிற அக்கிரமங்களையும் தெரியும். ஏன் உன் எதிரிங்க கை கால கட்டி வச்சு அவங்க கிட்ட உன் வீரத்தை காட்டுறிய, அதுவும் தெரியும். ரவி, இந்த ஜூக்கு போயிருக்கியா? ஜூ அதான்ப்பா இந்த மிருக காட்சி சாலை. அங்க கூண்டுக்குள்ள இருக்கிற சிங்கத்தை பார்த்து வேர்க்கடலை எடுத்து டொப்பு டொப்புன்னு அடிப்பானுங்க. ஏன் தெரியுமா? தான் வீரத்தை காட்டுறதுக்காக. அதே மைதானத்துல இருக்கிற சிங்கத்தை சீண்டனா ஒரே அடி. அர்ஜுன், கத்தாத, தொண்டை கிச்சு கிச்சு கட்டிக்க போகுது. நான் கேட்கிற கேள்விக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் கோர்ட்ல. ஒண்ணு அப்புறமா பாத்துக்கிறேன். மிஸ்டர் ரவி, இப்ப எப்படி என்கிட்ட உறக்க பேசணையோ அதே மாதிரி உனக்கு பின்னால இருக்கிற அந்த கிரிமினல் மூலக்கார அந்த கழட்டு ருத்ரையா கிட்ட போய் சொல்லு, அர்ஜுன் மறுபடியும் கருப்பு கவனம் மாட்ட போறான்னு. அர்ஜுன், நான் வெள்ளக்கொடியோட வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் சண்டை போறதை விட்டுட்டு சமாதானமா பேசி தீர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எந்த கேஸும் தோத்ததும் இல்லை, தோக்கவும் மாட்டேன். நீ எப்போது குழந்தைங்க பட்ட விட்டு அது கரண்ட் கம்பியில மாட்டி இருக்கிறது பாத்துக்கியா? என்ன பட்டம் கண்ணாபின்னாலும் சுத்திட்டாலும் பசங்க அதை எப்படியாவது விடுவிச்சிருவாங்க. ஆனா பிரியங்காவை கோர்ட்ல ஏத்துனது மூலமா நீ ஹை வோல்டேஜ் கரண்ட் கம்பியில கைய வச்சிருக்க. அதுல வர மின்சாரம் தாக்குச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னால உன் தலைய வெடுக்கு வெடுக்குன்னு வெட்ட முடியாது. சபாஷ், திருமுழுக்க எரிஞ்சு போச்சு, ஆனா தீபம் மட்டும் அணையல. ஸ்ரீராம் உனக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் தர தயாரா இருக்காரு. இந்த தொகை அந்த பொண்ணோட கற்பனையோட பரிசுல. தோக்க போற கேஸுக்கு இதை விட அதிகமான பீஸ் உனக்கு கிடைக்க போறதில்லை. ரொம்ப முன்னேறிட்டீங்க மிஸ்டர் சுப்ரையா. சட்டத்துக்கு வேலை பேசுற புரோக்கர் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் இறங்கி தன்மானத்தையே வேலை பேசுற வேலைக்கு வந்துட்டீங்க. இதுக்கு பேர் தான் மாமா வேலைன்னு சொல்லுவாங்க. அர்ஜுன், சத்தம் போடாத. இந்த கேஸை இங்கே முடிக்கிறேன். கோர்ட் வேணாம், ஜட்ஜி வேணாம், வாய்தா வேணாம். தீர்ப்பு இப்பவே இங்கேயே செட்டில் பண்ணலாமா? சுப்ரையா, உங்களோட வந்திருக்காங்களே குழந்தை பசங்க, அவங்க கிட்ட சொல்லு இந்த மாதிரி விளையாட்டு சாமான்லாம் பஜார்ல கிடைக்கும். ஆனா தில் இருக்கே, தில்லு அது எந்த பஜார்லயும் கிடைக்காது. அந்த தில்லோட ஒண்ணு கொடுத்தேன்னு வச்சுக்க, உங்க முகம் எல்லாம் முதுகு பக்கம் திரும்பிடும். ஜாக், இதுக்கெல்லாம் நாளைக்கு கோர்ட்ல பதில் சொல்றேன். அதுக்காக தான் நான் உன்னை இப்ப விடுறேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, நாளைக்கு கோர்ட்ல ஏதாவது பொறுக்கித்தனம் பண்ண அங்கேயே அடிப்பேன். ஜட்ஜி ஆடுறன்னு கத்திட்டு இருப்பாரு, நீ அடி வாங்கிட்டே இருக்க. அர்ஜுன்,